ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ரோஸ் கார்டன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சிவா ரோஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்க, ரேஷன் கடை கோதுமையை வச்சு எவ்வளோ அழகா கடையில் வாங்குற மாதிரி சப்பாத்தி மாவு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான், கோதுமை மாவு எப்படி தயாரிக்கலாம்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம இது கூட என்னெல்லாம் சேர்த்து கோதுமை மாவு தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கோதுமை எடுத்து நல்லா 2 தண்ணியில கழுவி காய வச்சுக்கிடணும். இப்ப இது கூட நம்ம வந்து சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம நவதானியங்கள்லாம் இந்த கோதுமை கூட சேர்த்து காய வச்சு நம்ம திரிச்சோம் அப்படின்னு நினைக்க மல்டிகிரெயின் கோதுமை மாவு ரெடி. இப்ப பாருங்க, இப்ப வந்து நம்ம 100 கிராம் வந்து இங்க பாருங்க என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. 100 கிராம் அளவு பச்சை பயிறு எடுத்துருக்குறோம், 100 கிராம் வெள்ளை கொண்ட கடலை, 100 கிராம் வந்து சோளம், பீன்ஸு, இது ஒரு பீன்ஸு, இங்க பாருங்க கம்பு, இது கூட நம்ம கேப்பை எல்லாமே நமக்கு என்னென்ன நவதானியங்கள் இருக்கோ எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்படி நம்ம அரைச்சி நம்ம கோதுமை கூட சேர்த்து சாப்பிடும்போது வந்து சத்தான கோதுமை மாவும் நமக்கு ரெடி ஆயிரும். உணவுகளும் பிள்ளைங்களுக்கு வந்து இது எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கும் சத்து வந்து உடம்புல சேரும். இப்ப வந்து எல்லா நவதானியங்களையும் நம்ம கோதுமை கூட அரைச்சி நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து சத்தும் ஆச்சு, கோதுமை மாவும் சூப்பரா கடை கோதுமை ரேஷன்ல வாங்கின கோதுமை தான் இது. நல்லா கடை கோதுமை மாவு சூப்பரா இருக்கு. இது நாங்க ஃபர்ஸ்ட் டைம் தயாரிச்சு சாப்பிட்டு பிறகுதான் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறோம். கோதுமையும் சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம ரேஷன் கடையில வாங்கின கோதுமை தான், பார்க்கவே சூப்பரா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரேஷன் கடையில வாங்கின கோதுமை நல்லா பாருங்க. இது கூட நம்ம நவதானியங்கள்லாம் சேர்த்து இப்போ அந்த நவதானியங்கள்லாம் வந்து வெயில்ல கொட்டி காய வச்சுக்கலாம். காய வச்சு நம்ம வந்து இதை மட்டும் கோதுமையை மட்டும் நல்லா கழுவி காய வச்சுக்கலாம். வெயில்ல ஒரு 2-3 நாளைக்கு நல்லா காய வச்சு நம்ம வந்து மிஷின்ல கொடுத்து திரிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இப்ப வந்து நம்ம வந்து நவதானியங்கள்லாம் காய வச்சாச்சு. இப்ப வந்து நம்ம வந்து கோதுமையை 2-3 தண்ணியில கழுவி வச்சுக்கலாம். எதுக்காக கழுவுறோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அதுல கல்லு, மண்ணு, தூசி இதெல்லாம் இருக்கும். அதை நம்ம வந்து சுத்தமா நல்லா கழுவி காய்க்கு பாருங்க எவ்வளவு தூசின்னு பாருங்க. இப்படி சுத்தமா நம்ம கழுவி காய வைக்கும் போது நமக்கு ஒரு சுத்தமான கோதுமை வந்து கிடைக்கும். அதனாலதான் கழுவுறோம். நல்லா 2-3 தண்ணியில நம்ம கழுவிட்டோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு சூப்பரான கோதுமை மாவு நமக்கு ரெடி. எதுவுமே தெரியாது, ரேஷன் கடை கோதுமை நல்லா இருக்காது, காம்பும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சூப்பரா இருக்கு கோதுமை மாவு. சப்பாத்தி அவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கு, ஒரு கைக்குள்ள அடங்கிடும் போல அந்த அளவுக்கு இருக்கு. நம்மளும் இதை காய வச்சு திரிச்சு சப்பாத்தி போட்டு உங்களுக்கு காட்டுறோம். செம்ம சூப்பரா இருக்கு சப்பாத்தி. இங்க பாருங்க எவ்வளவு தூசி இருக்குன்னு பாருங்க கோதுமையில. கழுவுனா எப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் பாருங்க கோதுமை, எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. ரேஷன் கடை கோதுமைனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து கோதுமை வந்து சூப்பரா இருக்கும். இந்த இதுல உள்ள கொம்பன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேல உள்ளது அதெல்லாம் எல்லாமே போயிரும், தூசி எல்லாம் போயிரும். இதை நம்ம அப்படியே நம்ம வீட்டு ரோஜா மல்லி செடிக்கு ஊத்திக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு ரோஜா மல்லி எவ்வளவு பெரிய மொட்டு வச்சிருக்குன்னு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க, அழகா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுத்தமா கழுவி எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளவு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குன்ட்டு. இப்ப இதை வந்து நம்ம ஒரு வெள்ளை துணி விரிச்சு இதுல காய போட்டுக்கலாம். நல்லா அடிக்கிற வெயில நல்லா சுளிர்ன்ட்டு அடிக்கிற வெயில கோதுமையை போட்டோன்னா 2 நாள்ல காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மில்லுல கொடுத்து அரைச்சிக்கலாம். எந்த ஒரு கல்லு, மண்ணு எதுவுமே இல்லாம நல்லா சுத்தமா கழுவி எடுத்தாச்சு.
இது நல்லா நல்லா 2 நாளைக்கு நல்லா பக்குவமா எடுத்து நல்லா வெயில்ல மறக்காம காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கி நம்ம எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை மாசம் ஆனாலும் நம்ம கோதுமையில வண்டோ பூச்சியோ எதுவுமே வராது. அந்த அளவுக்கு சுத்தமா கழுவி காய வச்சாச்சு. இங்க பாருங்க நம்ம கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. கோதுமை மாவு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு, ரேசன் கோதுமை மாதிரியே இல்ல, நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு பாருங்க. நம்ம கடையில வாங்குற கோதுமை மாதிரியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. இப்ப வந்து நம்ம கோதுமையை அரைச்சிட்டு வந்தோடனே நல்லா ஆற வைக்கணும். ஃபேன் காத்துல ஆற வச்சு நம்ம இப்படி தூக்கல்ல எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம சப்பாத்தி போடுறதுக்காண்டி மாவு எடுத்துக்கிறோம். தேவையான அளவு மாவு எடுத்துட்டு கொஞ்சமா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன நல்லா கலந்து விட்டுக்கிட்டு வெந்நீர், இது வந்து லைட் மிதமான சூட்ல வெந்நீர் வச்சிருக்கோம். அந்த வெந்நீரை ஊத்தி நம்ம பிசையும் போது வந்து மாவும் நல்லா சாஃப்டா இருக்கும், சப்பாத்தியும் நல்லா சாஃப்டா இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கலந்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி நல்லா உருண்டை பிடிச்சு எண்ணெயில ஸ்ப்ரே பண்ணி இப்படி டிப் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைய பாருங்க. பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க, மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாவுல டிப் பண்ணி சப்பாத்தி மாவுக்கு உருட்ட போறோம். தேய்க்கும் போது நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்க நல்லா சாஃப்டா இருக்கு, அவ்வளவு சாஃப்டா இருக்கு சப்பாத்தி மாவு. தேய்க்க தேய்க்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா வருதுன்ட்டு. சூப்பரா நல்லா ரவுண்ட் ஷேப்ல வந்திருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சப்பாத்தி மாவு. இப்ப வந்து நம்ம கல்லு வந்து சூடு பண்ணிட்டோம். கல்லு சூடு பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம வந்து சப்பாத்தியை வந்து நம்ம கல்லுல போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி எவ்வளவு உஃபிட்டு வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி உஃபிட்டு வரும்போது நம்ம வந்து இப்ப சப்பாத்தியை வந்து இப்ப திருப்பி போட்டுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா வந்து சப்பாத்தி வந்து வெந்திருக்குன்னு பாருங்க. சாஃப்டா இருக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி ரெடி ஆயிட்டு. இங்க பாருங்க சப்பாத்தி நான் பிச்சு காமிக்கிறேன், எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி எவ்வளவு மிருதுவா இருக்குன்ட்டு. சூப்பரா இருக்கு சப்பாத்தி, பார்க்கவே ஒரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்பாத்தி பாருங்க சுடுது, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சப்பாத்தி, சூப்பரா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, சப்பாத்தி வேற லெவலா இருக்கு. அடுத்து உங்களுக்கு பூரி போட்டு காமிக்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நம்ம வந்து இதுல பூரி போட போறோம் இந்த சப்பாத்தி மாவுல. இப்ப பாருங்க எண்ணெய் வந்து காஞ்சிச்சான்னு பாக்குறதுக்காண்டி நம்ம லைட்டா பிச்சு போடுவோம். பாருங்க மேல வந்துடுச்சு, அப்படின்னா எண்ணெய் காஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து பூரி போட்டுக்கலாம். வாவ் சூப்பரா வந்திருக்கு பாருங்க, நல்லா பொம்மிட்டு வருது பாருங்க பூரி. வேற லெவலுங்க. ரேஷன் கடை மாவு, ரேஷன் கோதுமைனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பூரி. நம்ம கடையில வாங்குற மாதிரியே எவ்வளவு ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு, டேஸ்ட்டுமே அல்டிமேட்டா இருக்கு. எப்படி போடுறதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டீங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதான் நாங்க சப்பாத்தி சாப்பிட்டோம்ல, அதே வேற லெவல்ல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அடுத்த பூரி போட்டாச்சு, அதுவும் நல்லா சூப்பரா வந்திருக்குது, நல்லா மொறுன்ட்டு சூப்பரா இருக்கு பூரி. குருமாவும் ரெடி ஆயிட்டு. எப்படி பாத்துடலாமா, எப்படி டேஸ்டா இருக்கு, சாப்பிடலாமா? வாங்க நீங்களும் சாப்பிட வாங்க. தட்டுல பரிமாறியாச்சு, 2 பூரியும் பரிமாறியாச்சு.
இப்ப கூட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு குருமா வச்சிருக்கோம், பட்டாணி போட்டு குருமா வச்சிருக்கோம். இங்க பாருங்க, குருமா ரெடி ஆயிட்டு, ரெடியா ஏற்கனவே ஆக்கி சமைச்சு வச்சாச்சு குருமா. இங்க பாருங்க, சூப்பரா பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு குருமா வந்து ரெடி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க குருமா. பூரி வந்து எத்தனை பூரினாலும் சாப்பிடுவாங்க பசங்க, அவ்வளோ டேஸ்டியா வந்திருக்கு பூரி. பூரி ரெடி ஆயிட்டு நல்லா மொறு மொறுன்ட்டு கிறிஸ்பியா பூரி ரெடி. இத நம்ம செஞ்சு வச்சிருக்க குருமா கூட சேர்த்து சாப்பிட போறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் சப்பாத்தி செஞ்சு பாருங்க, மாவு அரைச்சு உங்க வீட்லயும் சப்பாத்தி பூரி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பெல் பட்டனை ஆள்ல பண்ணுங்க. பாருங்க பூரி சூப்பரா இருக்கு. பூரி வேணா எங்க வீட்டுக்கு வாங்க. வேற லெவல், சூப்பர்.